தமிழ்நாட்டில் இருக்கிற நகரங்கள், அதாவது சிட்டிஸ் அல்லது முனிசிபாலிட்டிஸ் இதெல்லாம் வந்துட்டு அடுத்த சில வருஷங்கள்ல எப்படி இருக்கும் தெரியுமா? 24 மணி நேரமும் குடிநீர், மேம்பாட்டு சாலைகள், சுத்தமான ஆறுகள், பசுமை பூங்காக்கள், புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள் என பல விதமான மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வரப்போகுது. யார் பண்ண போறாங்க அப்படின்னா, எஸ், டிவிக்கு பண்ண போறாங்க. ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ இதற்கான ஒரு முக்கியமான ஆய்வு கூட்டம் பார்த்தீங்கன்னா ஜூன் 8ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைமை செயலகத்தில் இன்னைக்கு நடைபெற்றிருக்கு. ஸோ இந்த கூட்டத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் இந்த குடிநீர் வழங்கல் துறை இவங்க எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போதைய திட்டங்கள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து ஒரு விரிவான ஒரு ஆய்வு அறிக்கையை வந்துட்டு சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதை சிஎம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிச்சு பார்த்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் தான் வந்துட்டு அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் விஷயங்கள் இது எப்படி வந்துட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது அண்ட் தமிழ்நாட்டினுடைய நகரங்கள் வந்துட்டு எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோடைய மோட்டம். ஸோ முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்துட்டு பார்த்துடலாம். மத்திய அரசுடைய இந்த ஆம்ராத் 2.0, ஜால் ஜவீன் மிஷன், SBM 2.0 இப்படிப்பட்ட திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான நிதி நிறுவனங்களுடைய உதவியுடன் மட்டும்தான் செயல்பட்டு வந்திருக்கிறது. இதை பத்தின ஆய்வு அறிக்கையுமே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் சப்மிட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதனோட அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சுமார் 30,000 கோடி மதிப்பிலான உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த ஒரு சப்மிஷன்ல வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனா 30,000 கோடி அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப சாதாரண தொகை கிடையாது. இந்த அளவிலான முதலீடு வந்து பாத்தீங்கன்னா நகரங்களுடைய அடிப்படை வசதிகளை முழுமையா மாற்றும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த திட்டங்களுக்கான காலக்கெடு வந்துட்டு எப்ப பாத்தீங்கன்னா அது முடிக்கிறதுக்கு ஒரு உத்தரவு ஒண்ணு வந்துட்டு பாத்தீங்கன்னா சிஎம் அவர்கள் போட்டிருக்கிறாங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா பல அரசு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலுமே பாத்தீங்கன்னா அவை சரியான நேரத்தில் வந்துட்டு முடிவடைகிறது கிடையாது. அதனால மத்திய மற்றும் மாநில அரசு அதனுடைய திட்டங்களும் அப்புறம் காலக்கெடுவுக்குள் முடிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் புதிய திட்டங்கள் தாமதமின்றி தயாரித்து செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ இதனுடைய நோக்கம் என்னன்னா திட்ட அறிவிப்புகள் மட்டும் இல்லாம அதை மக்களுடைய நன்மைக்கு வந்துட்டு இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அண்ட் மக்களுக்கு வந்துட்டு இது எந்த விஷயத்திலுமே பார்த்தீங்கன்னா பாதகமா இருக்கக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா இதை உண்மையா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்த பாயிண்ட் என்னன்னா 24 மணி நேரம் குடிநீர் தமிழ்நாடுடைய மிகப்பெரிய இலக்கா இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா மக்களுக்கு தொடர்புடைய விஷயமும் என்ன பார்த்தீங்கன்னா குடிநீர். தமிழ்நாட்டில் சுமார் 25 மாநகராட்சிகளும் 24 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா வாரத்துல 7 நாட்களும் தடையற்ற குடிநீர் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இலக்கா இருக்கு. அதாவது இனிமேல் தண்ணீர் எப்பவுமே வரும் அப்படிங்கிறது மாதிரி வந்துட்டு மக்கள் மைண்ட்ல செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். இது மட்டும் இல்லாம 146 நகராட்சிகள் மற்றும் 479 பேரூராட்சிகள் குடிநீர் வசதிகள் மேம்படுத்தப்பட்டு குறைந்தபட்சம் தினமும் 3 மணி நேரம் குடிநீர் கிடைப்பதை அடுத்த 5 ஆண்டுகளில் வந்து பாத்தீங்கன்னா உறுதி செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் சிஎம் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் நிறைவேறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டில் நகர்ப்புற குடிநீர் விநியோகத்துல வந்துட்டு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும், மாற்றமும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்துட்டு சென்னை பற்றி பேசும்போது எல்லாருமே பாத்தீங்கன்னா கூவம் மாற்றம் வந்துட்டு மறைக்க முடியாது. பல ஆண்டுகளா பாத்தீங்கன்னா மாசுபட்டால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த கூவம், அடையாறு, அப்புறம் வந்துட்டு இந்த பக்கிங்காம் கால்வாய் ஆகிய 3 நீர்வழி தடங்களை பார்த்தீங்கன்னா மறுசீரமைக்கும் திட்டங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துல ஆலோசிக்கப்பட்டிருக்கதாகவும் அவங்க சொல்றாங்க. ஸோ இந்த திட்டங்களின் கீழே பார்த்தீங்கன்னா கழிவுநீர் கலப்பை தடுத்தல், அப்புறம் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகள், கரைகளை வலுப்படுத்துதல், சூழலியல் பாதுகாப்பு, பல்லுயிர் வளர்ச்சி, பசுமை மற்றும் நீல வளாகங்கள் உருவாக்குதல் இப்படி நிறைய பணிகள் பார்த்தீங்கன்னா இடம்பெறும். இது மட்டும் இல்லாம வெறும் அழகுபடுத்தும் திட்டங்கள் மட்டுமா இது இருக்காது. வெள்ள பாதிப்புகள் குறைப்பதற்கும் நகரத்துடைய சுற்றுச்சூழல் தரத்தை வந்துட்டு உயர்த்துறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த முக்கியமான இலக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து மாநகராட்சிகளிலுமே பாத்தீங்கன்னா 100% குடிநீர் மற்றும் கழிவுநீர் இணைப்புகளை வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இதன் பொருள் என்னன்னா நகரங்கள்ல வசிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அடிப்படை நீர் மற்றும் சுகாதார வசதிகள் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இது மட்டும் இல்லாம சுத்திகரிக்கப்படாத அதாவது இந்த அன்பில்டர் கழிவு நீர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது ஆறு மற்றும் ஏரிகள் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கடல்ல போய் கலப்புறது முழுமையா வந்துட்டு தடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. கழிவு நீரை பார்த்தீங்கன்னா மறுபயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் இந்த திட்டத்துல வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதும் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா நீர் வளத்தை பார்த்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்கும் நீர் பற்றாக்குறையை பார்த்தீங்கன்னா குறைப்பதற்கும் முடியும். அடுத்து 2031 வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலுமே பசுமை உள்கட்டமைப்பு மற்றும் திறந்த வெளி
பொது இடங்களை பார்த்தீங்கன்னா அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது ஓப்பன் ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற பெரிய நகரங்கள்ல தான் வந்துட்டு இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்க புதிய பூங்காக்கள், திறந்தவெளி பொது இடங்கள், நடைபாதைகள், நீர்நிலைகள் மேம்பாடு, இந்த ஸ்பாஞ்சி பார்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் போன்ற வசதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உருவாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்பாஞ்சி பார்க் அப்படிங்கிறது என்னன்னா மழை நீரை சேமிச்சு வெள்ளத்தை குறைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட பூங்கா. புதுசா இருக்குல்ல? ஸோ வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா என்னுடைய இது. இது வந்து எதிர்கால நகர திட்டமிடலில் மிகவும் முக்கியமான ஒரு கருத்தா பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. அதாவது இப்போ நம்ம பேசும் இந்த ஸ்பாஞ்சி பூங்கா அப்படிங்கிறது. இது இல்லாம அடுத்த சில வருஷங்கள்ல தமிழ்நாட்டினுடைய நகரங்கள் எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதற்கான விரிவான திட்டமும் பார்த்தீங்கன்னா ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து நகர்ப்புற சாலைகள், ரோடு, குடிநீர், கழிவுநீர், போக்குவரத்து, பசுமை வளங்கள், தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம் ஆகிய அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து செயல்படுத்தும் நோக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளானா பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2031க்குள்ள இது விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் அப்படிங்கிறது தான் ஒரு அஜெண்டாவா இருக்கு. ஸோ இந்த அஜெண்டாவை பார்த்தீங்கன்னா டிவிக்கே வந்துட்டு எப்படி முடிக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அது இல்லாமல் இந்த அறிவிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காகிதத்தில் மட்டும் இருக்கிறதால வந்துட்டு யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதை செயல்பாட்டில் கொண்டு வரணும். சொல்லல விஷயம் செயல் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த திட்டங்கள் காலக்கெடுவுக்குள் முடிக்கப்பட்டு நிதி மட்டும் சரியாக பயன்படுத்தப்பட்டு தரமான பணிகள் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டால் தமிழ்நாட்டினுடைய நகரங்களின் முகமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இந்த திட்டத்தை படிச்சு பார்க்குறப்பே வந்துட்டு தெரியுது. ஸோ 24 மணி நேரம் குடிநீர், சுத்தமான ஆறுகள், பசுமை பூங்காக்கள், மேம்பட்ட சாலைகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல கழிவுநீர் மேலாண்மை ஆகியவற்றை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா உண்மையாக செயல்படுத்தப்பட்டால் அடுத்த 5 to 10 வருஷத்துல தமிழ்நாடு நகரங்களில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி அவருடைய இலக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதன்மையான ஒரு நகரமா மாறும். எப்படி நம்ம தமிழ்நாடுனாலே வந்துட்டு சென்னை தான் நம்மளுடைய அடையாளமா இருக்கும். ஸோ அது மாதிரி மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் முக்கியமான பெருநகரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்னையை தாண்டி வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மேபி கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா ஒரு மினி பெங்களூரா வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. அதாவது நிலத்தடி நீர் பின்னாடி போயிடும் நான் சொல்லலை. நிலத்தடி நீரை தக்க வச்சுட்டு மிகப்பெரிய அளவுல வந்துட்டு அங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணா பெரிய ஆல்ரெடி ஒரு மான்செஸ்டர் தான், பெரிய அளவிலான மான்செஸ்டர் வளர்ச்சி அப்படிங்கிறது கோயம்புத்தூரை டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறது நான் யோசிக்கிறேன். ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே வந்துட்டு வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இதுவா இருக்கு. பட் எவ்வளவு காலம் ஆகும், அடுத்த 5 வருஷத்துக்குள்ள எல்லாமே பண்ணிட முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஸோ முதலமைச்சர் அவர்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. அதை அமைச்சர்களாகிய அவங்க கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு எப்படி செயல்படுத்துறாங்க, அதை செயல்படுத்த விடாம ஒரு கூட்டம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கூட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெறும் காகிதத்துல இல்லாம செயலா முடிஞ்சா எல்லாமே நன்மை பயக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஒரு எண்ணமா இருக்கு. நல்லது நடக்கும் நம்ம நம்புவோம். கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. டாடா, டேக் கேர், பாய்.